ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஊர்வ பிரசாரி பரி தூம்ர விதூத்தரோமா புரோக்ஷிப்த வாலதி ரவான்முக கோரகோனக தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண தக்ஷ்ணா ஸ்தோத்ருன் முனீஷிஷிர என்னவதேரிதஸ்வம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் வராகரோட திருமேனி வர்ணனையை சொல்கிறார். அதாவது ரோமஹர்ஷம் அப்படி சொல்வாள்லையே, அப்படியே மேலோங்கி நிற்கக்கூடிய அடர்ந்த சிவப்பு நிறத்தில் உள்ள அசைகின்ற ரோமங்களை கொண்டவராக இருந்தார் அந்த வராகரோட திருமேனியில். அதுக்கப்புறம் மேலே தூக்கி நிற்கும் வாளை கொண்டவராக இருந்தார். கீழ்நோக்கிய முகத்தோடு பயங்கரமான மூக்குடைய அனாயாசமாக மேகங்களை பிளந்து கொண்டு பேருருவம் கொண்ட உருளுகின்ற கண்களை கொண்டவராக அந்த துதிசை முனிவர்களை மகிழ்வித்து கொண்டே தண்ணீருக்குள் குதித்தாய் அப்படின்னு வராகரை பற்றி, குருவாயூரப்பனை பற்றி பட்டத்திரி சொல்கிறார். வராகரோட அவதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ர சக்கரம் பிராமியத்தி மிங்கில குலம் குல ஷீர்மி மாலம் ஆவிஷ்ய பீஷணரவேன ரசாதலஸ்தான் ஆகம்பயன் வசுமதி மகவேஷயஸ்வம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, நீ வராகனா தண்ணீருக்குள்ளே குதிச்சே இல்லையா, அதனால என்னாச்சு அந்த விளைவு? அப்படி ஃபோர்ஸாக குதித்த உடனே முதலை கூட்டங்கள் எல்லாம் நடுங்கின. திமிங்கில கூட்டங்கள் எங்கே இருக்கிறோம்னே தெரியாமல் சுற்றி சுற்றி பயத்தால் சுற்றி சுற்றி வந்தன. அலை வரிசை கடுக்கின, அலையெல்லாம் கலங்கின. குருவாயூரப்பா, நீ தண்ணீருக்குள் பயங்கரமான ஒலி எழுப்பியதால் ரசாதள லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நடுங்கவை செய்த. அங்கே எல்லாம் அசுரர்களாக இருக்கா, அவளாம் நடுங்கி போயிட்டாளாம். பிறகு பூமியை நீ தேடினாய் அப்படி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். திருஷ்ட்வா தைத்யஹதகேன ரசாதலாந்தே சம்வேஷிதாம் ஜடிதி கூட்டகிட்டீர் விபோத்வம் ஆபாத்து காண விகனன்ய சுராரி கேட்டான் தம்ஷ்டாங்குரேன வசுதா மததாசலீலம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணா, ரசாத்தலத்துக்கு கீழே மறைச்சி வச்சிருந்தான் பூமியை. அதை பார்த்தா குருவாயூரப்பா, ஆச்சரியமான சக்தி மிக்க வராகராக குருவாயூரப்பா, நீ அங்கே போய் பூமிக்கு காவலாக வைத்திருக்கும் எல்லா அசுரர்களையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீ கோரை பற்கள் நுனியால் ரொம்ப விளையாட்டாக அனாயாசமாக சிரமமே இல்லாமல் பூமியை தூக்கி கொண்டு மேலே எழுந்து வந்தாய் அப்படிங்கிற. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். அப்யுத்தரன்னதராம் தசநாக்ர லக்ன முஸ்தாங்குராங்கித இவாதிக பீவராத்மா உத்தூத கோர சலிலா ஜலதேருதஞ்சன் கிரீடாவராகவ புரீஸ்வர பாகிரோகாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பூமியை மேலே உயர்த்தபடி தன்னோட கோரப்பற்கள் நிலை பெற்றிருந்த அந்த பூமியை எப்படி தூக்கினாரா, சாதாரண புல்லை தூக்குற மாதிரி ஒரு சிரமமும் இல்லாமல் தூக்கி வந்தாய். இந்த ஜலத்துலேருந்து அப்படி உழுக்கப்பட்டு மேலே வந்தியே, அது எப்படி இருந்தது? விளையாட்டாக அனாயாசமாக வந்தாய். குருவாயூரப்பா வராகமூர்த்தியே, என்னையும் அடியேனையும் நீ காத்தருள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற.